Hello friends, welcome to Budget of Chennai. It's me, Tinto. So guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சரௌண்டிங்ல ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நம்ம பாக்கியவன்ஸுடைய ரதிநிவேரா அப்படின்ற ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இன்னைக்கு பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரும் தராங்க இந்த வீடியோவில். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தராங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃபரும் இருக்குது. இங்கே மார்க்கெட் ஏரியாவில் என்ன ரேட்டு போகுதோ அதை விட கிட்டத்தட்ட ஒரு 300 400 பர் ஸ்கொயர் ஃபீட் கம்மி பண்ணி தந்துகிட்டு இருக்காங்க. என்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பிரிட்ஜ், அதாவது ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற பாக்கியவன்ஸுடைய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. உங்களுக்கு இன்னும் லேண்ட்மார்க் சொல்லணும்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா டிமார்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் யாரெல்லாம் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி லொக்கேஷனில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்குலாம் இது சூட்டபுளான லொக்கேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா இது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக வீடுகள் சுற்றி வீடுகள் அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸும் நம்மளால ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செங்கல்பட்டு மார்க்கெட் ஏரியா அது எல்லாமே நம்மளால ஒரு 3 கிலோமீட்டரில் ஆக்சஸ் பண்ணிக்கும் போது பஸ் ஆக்சஸ், ரயில்வே ஆக்சஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸ் எல்லாமே ஈஸி. அதே மாதிரி மார்க்கெட் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடை நோக்கி தான் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. மதுராந்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஏக்கரில் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றத டெவலப் பண்ணுறாங்க. அதெல்லாம் மதுராந்தகத்தில் வர டெவலப்மெண்ட். அப்போ நம்ம செங்கல்பட்டு எந்த அளவுக்கு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். கிளாம்பாக்கம்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் மெட்ரோ ப்ரொபோசலே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்திருக்கு. முடிஞ்சா நான் அதோட கிளிப்பை ஆட் பண்ணுறேன், நியூஸ் கிளிப் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கிளாம்பாக்கம்லேருந்து மெட்ரோ வந்துடுச்சுன்னா நம்ம இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் நம்மளால் மெட்ரோவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும் பிளாக் டாப் ரோடு எல்லாமே கொடுத்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 ஃபீட் பிளாக் டாப் ரோடு, 24 ஃபீட் அந்த மாதிரி பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க, அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இபி லைனும் இருக்குது. ஸோ வீடு கட்டி வரவங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம். இபிக்காக தனியாக செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் வெறும் ஒரு 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தாலே போதும். பேலன்ஸ் ஃபுல்லாகவே 80% இருக்கும். பேங்க் லோனும் பண்ணி தராங்க. இது ஒரு நல்ல விஷயம். முன்பணம் கம்மியாக தான் இருக்குது, இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ரேட் கம்பேரிசனே சொல்கிறேன். இங்கே என்ன ரேட்டுக்கு போகுது, இந்த சரௌண்டிங்கில் என்னெல்லாம் ரேட் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு காம்படிட்டிவான ப்ரைஸ் அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி சரௌண்டிங்கில் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 5000 ரூபாய் மேலே போகுது. இன்னும் மெயினாக இருந்ததுன்னா அதுக்கும் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இங்கே காம்படிட்டிவ் ப்ரைஸாக வெறும் 2390 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட 2700 ரூபா 800 ரூபா வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கம்மி பண்ணி வெறும் 2390 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபராக தான் இந்த ஒரு ப்ரைஸ் தராங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2690. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தரணும் அப்படின்றதுக்காக 300 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ஒரு ப்ரைஸ்க்கு தராங்க. ஸோ இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே நியர்பையில் இங்கே வீடு கட்டி வரவங்களுக்கு நியர்பையில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே நியர்பையில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மார்க்கெட் ஏரியா, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நல்ல ஈஸி ஆக்சஸ் இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான். செங்கல்பட்டுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் இங்கே நியர்பையில் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ரெண்டுமே இருக்கிறதுனால பேங்க் லோனுமே அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் வேணும்னா வீடியோவில் ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சைட் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் 2390 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தந்துகிட்டு இருக்காங்க. இங்கே மினிமமாக ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1 கிரவுண்ட் இருக்கும். பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா ஃபேஸிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு பிளாட் வாங்கினோன்னா ஒரு ஒட்டுமொத்த பிளாட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 லட்ச ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் முன்பணமாக ஒரு 5 லட்ச ரூபா இருந்தாலே போதும். பேலன்ஸ் ஃபுல்லாகவே பேங்க் லோன் அவைல் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. உங்களுக்கே தெரியும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டே பெரிய அமௌண்ட், அது ஒரு பெரிய பர்டன். அதை இவங்க ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. ஃபைன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுது, மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன். சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ டின்டோ. டாடா பை. See you and take care.